ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர்ல நல்ல விதமாக குடமுழுக்கு விழா நடைபெற்றிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பரம மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவனான முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களையும் வளன்களையும் வாரி வழங்கணும்னு ஆண்டவனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கான உங்களுக்கு நான் ஜோதிட சூட்சமங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு டிப்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு பெரும்பான்மையாக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக முதலீடு செய்கின்ற விஷயங்கள்ல தலையாய கடமையாக எதை நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்விதான், இல்லைங்களா? ஏன்னா ஒரு மனிதனுடைய பேராற்றல் அப்படின்றதும் காலத்தினாலும் அழிக்கப்படியாத மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொன்னாலும் கற்கக்கூடிய கல்விதான். அந்த கல்வி இல்லாம யார் ஒருவராலும் வாழ்க்கையில நல்ல விதமாக முன்னுக்கு வர தற்காலிக சூழ்நிலையில நிச்சயமாகவே இயலாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சில நேரங்கள்ல கிரகச்சாரங்களுடைய அடிப்படையில சில குழந்தைகள் கல்வியில மந்த நிலைமையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோம்பேறித்தனம் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். இல்ல பாடங்களை புரிஞ்சிக்கிற விதத்துல அவங்களுக்கு அந்த கிரகிச்சுக்கிற சக்தி கம்மியாக இருக்கிற காரணத்தினாலையும் பிள்ளைகள் சில நேரங்கள்ல சரியா படிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க வீட்டுல ஃபாலோ பண்ணா ஓகே தான். எப்பொழுதும் மாதம் அமாவாசை திதி வரும், இல்லைங்களா? அன்னைக்கு நம்ம பித்ருக்கர்மாவுக்கு உண்டான பூஜையோ, நம்மளுடைய குலதெய்வ பூஜையோ, நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கான பூஜை ஸ்பெஷலா அன்னைக்கு நம்ம செய்யறது உண்டு. இப்போ அந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எந்த கிழமையில வேணாலும் வரும். ஒரு மாசத்துல ஒரு கிழமையில வர்றது உண்டு. அமாவாசை திதி வந்ததிலிருந்து வரக்கூடிய முதல் புதன்கிழமை அப்படிங்கறத நீங்க இதுல கணக்குக்கு எடுத்துக்கலாம். அதாவது சம்டைம்ஸ் புதன்கிழமையிலே அமாவாசை வரலாம். சோ அது கணக்குல வராது. அதுக்கும் அடுத்த புதன்கிழமை அது கணக்குல வரும். அப்போ அமாவாசை வந்ததுல இருந்து 8வது நாள் வரக்கூடிய முதல்